விழாவே ரொம்ப சிறப்பு, அதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து இந்து, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அபூபக்கர்னு அவர் பேரு, அவர் பேரு இஸ்லாமியர். அவர் இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள், ரெண்டு பேருக்குமே பொண்டாட்டி பிள்ளை எதுவுமே கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொழில் கேட்டீங்கன்னா, இந்த அபூபக்கர் இருக்காரு அவர் வந்து செண்டு வைப்பாரு இந்த மாதிரி கந்தரி விழாவுக்கு போய். ஆமா, இந்த விழாவை கந்தரி தானமா சொல்லுவீங்க? ஆமா, சந்தன கூடு கந்தரி இது மாதிரி செண்டு வைக்க போவார். அந்த ஆளு என்ன பண்ணுவாரு, இந்துவா இருக்கிறது கிளி ஜோசியம் பார்ப்பாரு. சரி, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எப்படியே பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒன்னா குடித்தாங்க. இந்த கந்திரி விழாவுக்கு போய் இவர் இந்த செண்டு வித்து என்ன பண்ணுவாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவர் இந்து கோயில நடக்கிற விழாக்களையும் இவர் ஜோசியம் பார்த்து இவர் ரெண்டு பேருமே இப்படி சேர்ந்து சாப்பிடுறது. சரி, இப்படியே வாழ்க்கை படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பார்த்துக்க இந்த மாதிரி கந்திரி விழா நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே போயிருக்காங்க. போன உடனே அவர் செண்டு வித்துக்கிட்டு இருக்க போகும்போது காசு இல்ல, வெறும் 2 ரூபாயோ 3 ரூபாயோ அவர் கையில இருந்திருக்கும் போல. சரி, அப்போதைக்கு இவர்கிட்ட சொல்றாரு, 2 பேரும் நண்பங்க இல்ல, பசிக்குது அப்படின்னு இரு, கொஞ்ச நேரத்துல செண்டு வித்தோம்னா கொஞ்ச நேரத்துல சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு இடையில அந்த அபூபக்கர் இருக்கார் இஸ்லாமியர், அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்த உடனே என்ன பண்ணாரு, ஏதாவது சோடா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இப்ப வேமா ஓடுறாரு. ஓடின உடனே ஒரு பெட்டி கடையில போகும்போது சோடா கட்டிருக்காரு, அந்த 10 ரூபா வச்சுட்டு பாட்டில் எடுத்துட்டு போ அப்படின்ட்டேன். சரி, அப்ப அந்த கடையில பாக்குறாரு. அப்பதான் இவர் சொல்றாரு, ஐயா இங்க அபூபக்கர் என் நண்பர் தான், அவரும் ஒரு இஸ்லாமியர் தான், நீங்க கொடுங்க. ஏன்னா அந்த கடையில போட்ட அப்புறம் அந்த மாதிரி போட்டோ எல்லாம் கிடக்கு. சரி, அந்த பெட்டி கடையில அப்படின்னு போய் சொல்றான்னு என்ன பண்றாரு, அந்த கடைக்காரரு அப்படியே கூட்டிக்கிட்டே பின்னாடியே வர்றாரு. வரும்போது வர்றதுக்குள்ளேயும் பாத்துக்கிட்டே இவருக்கு அட்டாக் வந்து இறந்து விடுறாரு. அபூபக்கர்ங்கிறது அட்டாக் மாரடைப்பு வந்து இறந்து விடுறாரு. சரி, இறந்து போன உடனே என்ன கேட்கிறாரு இவரு, இந்த இந்துவா இருக்காருல கிழிச்சு வச்ச பார்த்தாரு பாருங்க, அவர் அந்த பெட்டி கடைக்காரர் வந்தாரு பாருங்க, அவரு ஒரு இஸ்லாமியர். அவர்கிட்ட யார் இந்த மொழியில பேசுறது, போன பேசாதீங்க, அதுக்கு தள்ளி பேசுங்க. அப்ப என்ன கேட்கிறாருன்னா, ஐயோ இப்படி இறந்து விட்டாரு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அந்த பெட்டி கடைக்காரர் என்ன சொல்றாரு, பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல்ல போய் நீ சொல்லு, ஜமாத்து பள்ளிவாசல் தானே பார்த்து சொல்லுவேன், அதுல சொல்லு, அதுல பண்டு ஒண்ணு நிதி ஒண்ணு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அவங்களே எல்லாம் சேர்ந்து இதை அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு உடனே எல்லாம் சொன்ன உடனே எல்லாம் 10-15 இஸ்லாமியர் கடைகளை கூட மொத்தமா கூட்டிட்டாங்க. சரி, கூட்டின உடனே எல்லாரும் வந்தாங்க. வந்த உடனே இந்த அபூபக்கரை தூக்குனாங்க, சுத்தமா குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டின உடனே அந்த புது துணி கபன் துணின்னு ஒண்ணு போடுவாங்க 10 மீட்டர். ஆமா, அந்த 10 மீட்டர் எடுத்து நல்லா சுத்தமா குளிப்பாட்டி சுத்தி கிட்டி செண்டு கிண்டுலாம் போட்டு அற்புதமா அடக்கம் பண்ணிட்டாங்க. சரி, அடக்கம் பண்ணிட்டு 2 ஏழைகளுக்கு சோறு போட்டா அந்த இது முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அப்பத்தே இவர் இந்த ஜோசியம் பார்க்கிற ஒரு இந்துவாகப்பட்டவர் நினைச்சு பார்த்திருக்காரு. அவன் செத்து போயிட்டு அபூபக்கர் செத்து பண்ண உடனே பள்ளிவாசல்ல சொன்ன உடனே எல்லா முஸ்லீமும் சேர்ந்து ஒண்ணு கூடி இவனை நல்ல விதமா அடக்கிட்டாங்களே, அப்ப நம்ம செத்து இருந்தோம்னா என்ன இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு கோயில்ல தான் போய் சொல்ற மாதிரி வாய்ப்பு வந்திருக்கு. கோயில்ல சொன்னா கோயில தீட்டு கோயில் சன்னதியை மூடுன்னு இருப்பாங்க. ரெண்டாவது இவன் என்ன சாதி என்ன மதம் அப்படின்னு அதையும் இவரை கேட்டு தொலைஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம நிலைமை இப்படியாக தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. இந்த உலகத்துல எந்த ஒரு இஸ்லாமியர் இறந்தாலுமே அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு இஸ்லாமியர் இறந்தாலுமே எந்த நாட்டுல இருந்தாலுமே அவர் நல்ல விதமா அடக்கம் பண்ணிடுவான். ஆனா ஒரு இந்து இறந்துட்டான்னா அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன இளவு அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நிறைய பேருக்கு சுடுகாட்டுலாம் பிரிச்சே வச்சிருக்காங்க. சுடுகாட்டுல இவன் என்ன சாதினா இந்த சுடுகாட்டுல இவனை கண்டா பதைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் கூடி ஒன்னா கூடி செலவு அதிகம். ஆம்பளைக்கு மகிழ்ச்சினா என்ன செலவு கம்மின்னா மிஞ்சி போனா ஒரு கோட்டு 150 ரூபா இருக்கும். சரி, நல்ல சரக்கார இருந்தா 350 ரூபாயை விட்டு தாண்டவே தாண்டாது, எந்தோதும் இருக்கணும். ஆனா பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாங்க சாமி என்ன 100 ரூபாய் நீட்டினியே எங்க இங்கிட்டு போனீங்க எங்க முடிய கொண்டு வந்துருங்க உட்காருங்க என்ன வளர்த்த ஐயா உங்க மகிழ்ச்சி கையில கிடைக்கும் போதே வாங்காம விட்டு அது பின்னாடி வெறுத்து விடணும் இருக்கட்ட. ஆமா, பெண்களுக்கு மகிழ்ச்சினா செலவு அதிகம். திருவிழா கூடிருச்சுனாவே இந்த பெண்கள் கூட ஒண்ணு முடியுது. அடியே நம்ம ஊருக்கு திருவிழா கூடிருச்சு, அடியே வாங்கடி புதுசா சேலை எடுப்போம் ஜாக்கெட் எடுப்போம் அப்படின்னு பூரா தைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப புறாமே பெண்கள் பூரா ஜாக்கெட் எல்லாம் விதவிதமா புதுசா தைக்க ஆரம்பிச்சிய. பூரா முதுகுக்கு பின்னாடி ஏணிப்படி பொண்ணு வாச நிலக்கதவு சன்னல் எல்லாம் வச்சு தைக்க ஆரம்பிச்சிய. அது இப்ப புதுசா பூரா பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் விதமா தைக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி இந்த கயிறு மாதிரி நாட்டா டாட்டாக்கா முடிச்சு மாதிரி போட்டு குஞ்சம் இருக்கும்ல, அது மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா என்ன ஒண்ணு ஜாக்கெட்ல அப்படி கயிறு மாதிரி 2 கயிறு வச்சு சரி உடையில குஞ்சம் தானே இருக்கும் பஞ்சு மாதிரி. இந்த அக்கா ஒரு வித்தியாசமா என்ன பண்ணிருச்சு,
நல்ல இத்த தண்டி இலும்பச்சம்பளம் ஜெயிச்சில பளிங்கு உருண்ட மாதிரி 2 உருண்டை முன்னு நல்ல வெயிட்டா இருக்கும் போல. சரி அந்த ஜாக்கெட்டை தச்சு அந்த அக்காளுக்கு தலை மசூரை பாத்தீங்கன்னா ஐயோ அப்போ இவ்வளவு நீளம்லாம் இல்ல, மண்டை மசூர் ஒரு சாட்டே இருக்கும். ஆனா குண்டு 2 இங்க பின்னாடி இங்க குண்டுது. அப்ப எங்க கோயிலுக்கு பெருக்கு போல அந்த அக்கா வச்சா அந்த பூவை வாங்கி தலையில வைக்கும் போது பாத்துக்க இது போற பஸ் எடுத்திருப்பாங்க இவ்வளவு. இந்த பூவை வாங்கி தலையில வச்சு வைக்காமையே ஐயோ நம்ம போற பஸ்ல போக போது அப்படி திக்குன்னு ஓடி போய் அந்த பஸ் கம்பியை பிடிச்சு இப்படி ஏறிச்சுவாரு. ஏறி இப்படி கிருட்டு சுத்துச்சுவாரு. சுத்தின இந்த பின்னாடி இருந்துச்சுவாரு 2 குண்டு உருண்டை. இந்த உருண்டை கிருட்டுன்னு சுத்தி அப்பதான் கண்ட்ரேட் டிக்கெட் அப்படி லேசா அப்படி கிழிக்க அந்த கண்ட்ரேட் உதட்டுல பிடிச்சு அந்த அளவுக்கு உதட்டு வீங்க அடி சனியை பிடிச்ச முண்டை வந்தவுடனே உதவ பேத்துட்டாடா. இப்பதான் கூட்டிய மாற்றி வந்து வந்தவுடனே உதவ பேத்துட்டாடா உள்ள வந்தா அப்படின்ட்டேன். ஆமா அதனால உடை உடுத்துறதுல ரொம்ப நாகரீகமா இருக்கணும். நம்ம நாகரீகம் பெருத்து போச்சு அப்படின்னு கண்ட பக்கத்துல கிழிச்சு விட்டுலாம் தர்றோம். அதுல இஸ்லாமியர்கள் சொல்லவே முடியாதுப்பா. ரொம்ப பாதுகாப்பான முறையில உடைய கண்ணியம் ரொம்ப கண்ணியம். அதுல அந்த பெண்களுக்கு பூரா ஆமா எங்களுக்கு தலைதார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா ஆனா இப்ப உள்ள சென்னையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பொம்பளை பிள்ளைல சரி பூரா பேண்ட் ஒரு பக்கெட்டு கிழிஞ்சிருக்கு, டிஷர்ட் ஒரு பக்கெட்டு கிழிஞ்சிருக்கு. பூரா மாடல் நல்லா இருக்கும்பா. என்ன மாடல் மாடல் கட்ட மாடல். ஆமா உங்களை கட்டி ஒண்ணு முட்டிங்க சரி நம்மள சாணி எழுப்ப முடியாதான். இதே மாதிரி நிகழ்வு சரி இதே மாதிரி விழா எங்க ஊர் பக்கத்துல நடக்கும். நான் சிவகங்கை மாவட்டம் பக்கத்துல கொல்லமுடி, எங்க ஊர் பக்கத்துல புலியிடுவம் பக்கத்துல உள்ள உடம்பா திராணின்னு ஒரு ஊர் இருக்கு. இதே மாதிரிதான் பூக்குழி மாதிரி இந்த விடிய நெருப்பெரிய. ஆமா எல்லாருமே இந்து இஸ்லாமியர் எல்லாமே உட்காந்து விழா நடத்துவாங்க. இதை நான் 2வது முறையா பாக்குறேன். ஆமா எங்க ஊர் பக்கத்துல நான் முதல்ல பார்த்தது 2வது முறையா பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பலமா எங்களை எல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஆமா எங்களுக்கு சிறந்த முறையில் எல்லாருக்கும் சாப்பாடு பிரியாணி எல்லாருக்கும் பிரியாணி அந்த கிடுகளை கொடுத்துட்டு போய் போட்டாங்க. கப்படி ஜக்கு ஜக்குன்னு அருமையான சாப்பாடு. உப்பிட்ட முறை உள்ள முறை நினைங்க. உப்பை போட்டு கஞ்சியை கரைச்சு கொடுத்தாலுமே அந்த அமிர்தத்துக்கு ஒப்பாகும்டான்றீங்க. எங்களுக்கான சாப்பாடு ஏற்படுத்தியது அன்பு விழா கமிட்டியாளர் இருக்கிற மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமா அந்த பொம்பளை பிள்ளைய தள்ளி விடுறது ஒரே அந்த பிள்ளை மேல ஆர்வத்தில் இருப்பாங்கப்பா. அந்த பிள்ளைப்பா ஊசி ஓட்டு வந்திருக்காங்க. ஊசி ஓட்டு வந்தா அதை மாத்திரை கொடுத்து சேர்த்துக்கலாம். ஆமா பூரா பெண்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. கண்டிப்பா சத்தியமாத்தா இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, நோகுவாங்க. அப்படியே என்னமோ இறந்த மாதிரியே நோகுவாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தாத்தான் அந்த ஆளுகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பொம்பளை பிள்ளைய கண்டாவே அப்படின்னு நம்ம பிஏ பசங்க அப்படின்பாங்க. இன்னைக்கு பூராமே இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பிள்ளைலாம் அதிகமா தேர்ச்சி பெற்றதே இந்த பெண் பிள்ளைங்க தான். ஆமா அத்தனை பெண் பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா ஒரு குடும்பத்துல முத பொம்பளை பிள்ளைய பிறந்தா நல்ல பேர் வைப்பாங்க. சரி 2வது பொம்பளை பிள்ளைய பிறந்துச்சுன்னா வேம்புன்னு வைப்பாங்க. இந்த நிறைய பெண்களுக்கு தெரியாது. அதனால சொல்றேன் 3வது இருப்பாய் கொஞ்ச நேரம் பொறுப்பாய் நீ பொம்பளை சொல்ல பாவடை கொடுத்தவங்க பாவடை கட்டவனாம அதனாலதான் நின்றுக்கிறீங்க. இல்லைன்னா ஒரே பாட்டுல தப்பிட்டு போயிட்டே இருக்கு. ஆமா 3வது பொம்பளை பிள்ளைய பிறந்துச்சு வச்சுக்கிறீங்க போதும் பொண்ணு அப்படின்பாங்க. சரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால சொல்ல வரேன் போதும் பொண்ணுப்பாங்க. 4வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு வச்சுக்கிறீங்க வேண்டாம் மணி வேண்டாம்னு பேர் வைப்பாங்க. உண்மையாத்தா பொய்லாம் சொல்லல. தென் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிசுக்குள்ள நடந்திருக்கு. இந்த கள்ளிப்பாலை ஊத்தி கொள்ளுவோம்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா அதெல்லாம் நடந்துச்சு. இந்த இப்ப கூட மறைந்தார் பாருங்க இயக்குனர் பாரதிராஜா ஐயா. அவர் கூட ஒரு படம் எடுத்திருப்பாரு கருத்தமான. அதுல இருந்துலாம் விழிப்புணர்வு எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதுல இருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்போ ஒரு குடும்பத்துல 4 பொம்பளை பிள்ளை கடைசி பிள்ளை பேரு வேண்டாம்னு பேர் வச்சாங்க. வேறே வேண்டாம் உண்மையாவே நடந்த விஷயம். அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ரொம்ப கூலி வேலை பார்க்கறது. அம்மா அப்பா 2 பேரும் கூலி வேலை வைப்பாங்க. சரி இந்த 4வது பிறந்த பிள்ளை முக்கி தக்கி நல்லா படிச்சிருச்சு. படிச்சா கல்லூரியில முதல் வருஷம் போகுது. சரி கல்லூரியில உடனே வாத்தியார் இருப்பாரு ப்ரொஃபசர் சொல்லுவோம்ல. அவர் இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டுக்காரு உன் பேர நான் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உன்ட்ட என்ன உறுதி வேண்டாம் அப்படின்னு பக்கத்துல உள்ள பொம்பளை பிள்ளை சொல்லிருக்கு. சார் அந்த பிள்ளை வேற வேண்டாம் சார் அப்படின்னு இருக்கு. அப்ப நல்ல பேர் வைக்கும் போதே கல்லூரியில படிக்கும் போதே சக மாணவியர்கள் எல்லாம் கேள்வி விடுவாங்க.
இந்த பிள்ளைக்கு வேண்டாம் பேர் வச்சிருந்தா இந்த பிள்ளை எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாத்துக்கணும். இந்த பிள்ளை நல்லா படிச்சிருச்சு, 4வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜப்பான் நிறுவனத்துல இருந்து ஒரு நேர்முக இன்டர்வியூ நடத்துறாங்க. சரி, தேர்வு நடத்துறாங்க. நடத்தும் போது இந்த பொம்பளை பிள்ளை அதிகமான மதிப்பெண் பெற்று அந்த ஜப்பான் நிறுவனம் இந்த பிள்ளைய தேர்வு பண்ணுது. எப்படி தேர்வு பண்ணுது? மாசம் 22 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு, மாசம் 22 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இந்த பிள்ளைக்கு தேர்வு பண்ணுது. எந்த குடும்பத்துல இந்த பொம்பளை பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்களோ இந்த பிள்ளை தான்டா எங்க நிறுவனத்துக்கு வேண்டும்னு கூட்டிட்டு போனாங்க. பெண்களை போற்றாத நாடு, பெண்களை வாழ வைக்காத வீடு வாழாது வளராது. இது சத்தியம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏத்தா அசிங்கமா பேசினாத்தே ரசிக்கலாத்தா, இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களாத்தா? கை தட்டுங்கத்தா. விடைபெறுகிறேன். நன்றி. நீ சூப்பர் சொன்னா ஏத்துக்க மாட்டேன், நீ பொம்பளை பிள்ளைய கேட்கிறேன். இந்த கூட்டிட்டு வரேன், அவ்வளவு முடிச்சு போய்க்க பேசாம. Thank you.